பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவாராம். அல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்தில் நாம் எதையோ ஒன்றை தொடங்கி அதை முடிக்க முடியாமல் நாம் யோசிச்சுட்ருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்க, இது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. ஒரு தரிசனத்தை நான் தொடங்கி இருக்கிறேன், ஆனால் இது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. திருமண வாழ்க்கையை நான் தொடங்கிட்டேன், இதை எப்படி நான் நடத்த போகிறேன்னு தெரியல. என் பிள்ளையுடைய ஒரு சுப காரியம், ஒரு திருமணத்தை நான் துவங்கி இருக்கிறேன், அதோடைய தேவைகள் மலை போல இருக்குது, அதை நான் கை வச்சுட்டேன், இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தொடங்கிட்டீங்க, சொல்லிட்டு அதை எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் இன்னைக்கு எப்படி முடிக்க போகிறேன்னு யோசித்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் தொடங்கலையா, அதை உங்களிலே கர்த்தரே தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அல்லேலூயா. அவர் தான் தொடங்கினார். நானே ஏதோ தொடங்கிட்டேன்ற மாதிரி நாம் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைங்க, நீங்கள் அதை தொடங்கலை. உங்களுக்குள்ள கர்த்தரே அதை தொடங்கி இருக்கிறாராம், அவரே அதை நடத்துவாராம், நடத்துகிற ஆண்டவரே அதை முடிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மில் விருப்பத்தையும் செய்கையும் அவரே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை அவரே உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும்படியான விருப்பத்தை அவரே உண்டாக்குகிறார். அவர் விருப்பத்தை கொடுத்துட்டு அதோடு அவர் நிறுத்துறதில்லை, அதை செய்யத்தக்கதான திராணியையும் கர்த்தரே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதை செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆகையினால் அந்த காலை வேளையில் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த காரியத்தை எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய தொழில், ஒரு பிஸ்னஸை தொடங்கி எப்படி முடிக்க போகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த நற்கிரியைகள், இந்த நல்ல காரியத்தை தேவனே உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறாரு, அவரே அதை நடத்த போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நம்மில் விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமான இயேசு என்று சொல்லி எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நெகேமியாவை நாம் பார்க்கிறோம். நெகேமியாவில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்க, நெகேமியா 2:12 நான் வாசிக்கிறேன். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. எருசலேமுக்காக நான் செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்ததை. இந்த நெகேமியா தான் அலங்கத்தை கட்டினார். அல்லேலூயா. இந்த அலங்கத்தை கட்டுகிற இந்த காரியத்தை நெகேமியா தொடங்கலையா. நெகேமியா சொல்றாரு, இதை செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்தார், தேவன் என் மனதில் வைத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த அலங்கத்தை கட்டுகிற இந்த காரியத்தை நெகேமியாக்கு அவரே அந்த காரியத்தை அவருடைய மனதில் வைத்தாராம். அவர் தான் அந்த விருப்பத்தை கொடுத்தார். அதனால தான் நெகேமியா போய் அந்த அலங்கத்தை கட்டினார், அந்த காரியத்தை அவர் கை வைத்தார். அதை முடிகிற வரைக்கும் தேவன் அவரை நடத்தினார். அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ராஜாக்களோடு அவர் பேசினார். அல்லேலூயா. வழியிலே அவர் சத்துருக்களுக்கு விலக்கி அவரை மீட்டார். எத்தனையோ விதமான போராட்டம் அந்த சூழ்நிலை வந்த போதும் அதை ஆண்டவர் அதை தொடங்கினபடினால நெகேமியா மேலே கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாய் இருந்து தொடங்கின அந்த கரம் அதை முடிக்கும்படி அது உதவி செய்தது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை தொடங்கினார். ஒரு சொப்பனத்தை அவரே அவனுக்கு கொடுக்கிறார். அந்த தொடங்கின ஆண்டவர் அவனை அரியணையில ஏற்றுகிற வரைக்கும் கர்த்தர் அதை நடத்தினார். அப்போ தொடங்குகிற ஆண்டவர் தொடங்கி விட்டுற மாட்டார், அதை முடிய நடத்துவார். அல்லேலூயா. உங்களே கூட கர்த்தர் இந்த காலை வேளை நடத்துவார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவரே அபிஷேகம் பண்ணினார், அந்த நல்ல காரியத்தை அவரே உண்டாக்கினார். இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி அவர் தான் அந்த விருப்பத்தை கொடுத்தார். அந்த விருப்பத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை விட்டு விலகி போகல, அந்த நற்செயலை அவனுக்குள்ள முடிக்கிற வரைக்கும் அவனோடு கூட அவர் இருந்தார்.
அதை முடிக்கவும் செய்தார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செயலை தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்களே, இதை தொடங்கிட்டு இதை எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. அல்லேலூயா. இதை நான் எப்படி இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு போக போறேன்னு தெரியல. எதை குறித்து உங்களுக்கு கவலை வேணாம். அல்லேலூயா. தொடங்கின ஆண்டவர் நடத்துவார். நடத்துகிற ஆண்டவர் இதை முடிய செய்வார். அல்லேலூயா. ஆகையினால் அந்த காலை வேளையில மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களை நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். அவரே அதை முடிய நடத்த போகிறார். ஆகையினால சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.